ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எங்கள் ஊரில் வந்து நல்ல மழைங்க நைட்டு ஃபுல்லாகவே. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. ஏதோ வந்து கடவுளோட கிருபை, அதுவும் இயற்கையோட அந்த ஒரு அன்பு, இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். ஸோ இன்றைக்கி எனக்கு அந்த வேலை பார்க்குற வேலை இல்லை. சரி, அதனாலும் வந்த உடனே சரி கொஞ்சமாக இந்த நிறைய பழுத்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த செடியில் நான் பறிச்சிட்டேன் கொஞ்சம். இந்த பார்த்திங்களா, அதே மாதிரி இதுவும் நிறைய பழுத்துடுச்சா. ஸோ இது எல்லாமே கீழே விழுந்து வம்பாக போயிடும். ஸோ அதனால் இந்த மிளகாய் பழத்தை மட்டும், அதுவும் காந்தாரி மிளகாய், சந்தன கலர் காந்தாரி மிளகாய், இதோட பழத்தை மட்டும் நம்ம பறிச்சிட்டு இதையே ஒரு சைடிஷாக செஞ்சிடலாம். ஏன்னா அவசரமாக ஒரு நிமிஷத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த மிளகாயில் ஒரு ஊறுகாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக மாடிக்கு வந்தேன். நான் இதை பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியினுடைய காய்ப்பு தன்மையும் முடியுது. ஸோ இதை நம்ம பறிச்சிட்டோன்னா அடுத்து நம்ம வரும்போது இதில் வந்து ஏதாச்சும் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மழை பெய்யறதுக்கும் அதுக்கும் சீக்கிரமாக தழுத்துக்கும். ஸோ அதனால் காய் பழம் எல்லாத்தையுமே சேர்த்து பறிச்சுக்கிறேன். இந்த செடியில் உள்ள எல்லாத்தையுமே நான் பறிச்சிட்டேன். இப்போது இதுக்கு பக்கத்தில் இருக்க செடி பாருங்களேன், இந்த இருக்குல்ல, இது போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக நம்ம ப்ரூன் பண்ணிவிட்டு திரும்ப தளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ இதையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணணும். இப்போ நம்ம அதில் வந்து நம்ம கட் பண்ணது நல்லா கட் பண்ணாததுனால கொஞ்சம் அதாவது புதிய தளிர்கள் தான் வராங்க. அந்த காஞ்சி போனது அந்த பழசுலேருந்து தளிர்கள் வரலை. ஸோ அப்போ இன்னும் நல்லாவே கட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா வந்து ஒரு அரை அடிக்கு கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இந்த மழை டைமில் கட் பண்ணோம், மழை கொஞ்சம் அப்பப்போ பெய்யுதில்ல, அந்த டைமில் நம்ம கட் பண்ணோன்னா தளிர்கள் வர்றது கொஞ்சம் நல்லா டக்குன்னு வரும். அப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்கு இது காய்ப்பு தன்மை இருக்கும். காய்ப்பு குறையும் போது நம்ம வேறு செடி வச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு கைட்டு கட் பண்ண முடியல, கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரூன் பண்ணிவிட்டேன், எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக. இப்படி ப்ரூன் பண்ணும்போது தான், ஏன்னா போன தடவை பாருங்கள் லைட்டாக நுனியை மட்டும் உடச்சி விட்டேன். ஆனால் அந்த மற்ற இடங்கள்லாம் காஞ்சே இருக்குது, இடையில இருந்து தான் தளிர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் தளிர் வரும்போதே இலை சுருட்டல். சரி, இந்த அளவுக்கு ப்ரூன் பண்ணிட்டோன்னா இனி புதிய தளிர்களோட வந்துட்டு காய்ப்பு இருக்கும். 2வது தடவை காய்க்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். எல்லாமே 2 வருஷமாக காய்ச்சிட்டு இருக்கக்கூடியது. ஸோ அதனால் கொஞ்சம் டல்லாகிறாங்க. ஆனாலும் காய்ப்புக்கு குறைவில்லை. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நமக்கு வந்து முதல் செடியில் எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பறிச்சிட்டே இருக்கோம். இப்போ 2வது செடியில் நம்ம பறிக்க போகிறோம். அதையும் நான் பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டோன்னாக்க ஒரு அவசரத்துக்கு எதையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் வீட்டு சூழ்நிலைகள் சரியில்லாதனால சமைக்கிற மூடு இதெல்லாமே மனநிலை எதுவும் இல்லை. சரி, அதனால் இதை போட்டு வச்சுக்கிடுவோன்ட்டு தான் இதை பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செடியிலையும் பழங்கள் மட்டும்தான் பறிச்சிருக்கேன். பழங்களில் தான் ஊறுகாய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமாக வைக்கக்கூடிய அந்த மிளகாயில் நம்ம வந்து ஊறுகாய் போடும்போது நமக்கு வந்து அல்சரை க்ரியேட் பண்ணும். ஆனால் இது ரொம்ப காரத்தன்மை இருந்தாலுமே வந்து மெடிசினல் வேல்யூ வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் வந்து தினமுமே ஒரு 2 மிளகாய் வந்து நம்ம உடம்புல நம்ம சேர்த்துக்கும் போது ஹை ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதை குணப்படுத்துமா. அது மட்டும் இல்லை, சாதாரணமாக எந்த நோயுமே இல்லைன்னா கூட இந்த மிளகாயை வந்து தினமும் 2 நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நான் ஊறுகாய் போட போகிறேன். அதோடு இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் கிடக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். பெருசாகிட்டு பாருங்கள்,
பறிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கைட்டு எனக்கு எடுக்க முடிய மாட்டேங்குது. அவ்வளோதான், 3 வெண்டைக்காய் மட்டும் பறிச்சிருக்கேன், இன்னும் கிடக்குது, அது அப்புறமா பறிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் வந்து சாதாரண மிளகாயை வைக்கிறத விட காந்தாரி மிளகாய் வீட்டில் வைங்க, உங்கள் தேவையை விட அதிகமாக வரும். இதை ஒரு டிஷ்ஷஸாகவே தனியாக நம்ம செய்கிற அளவுக்கு வரும். மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ இதை வைங்க. வச்சு 2 வருஷம் ஆகுது, இன்னும் காய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 1 வருஷத்துக்கு நமக்கு காய்ப்பு இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக மெயின்டெனன்ஸோ ரொம்ப பெரிய பூச்சி தாக்குதலோ வராமல் நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த காந்தாரி மிளகாயை கண்டிப்பாக நீங்கள் வச்சு பயனடையணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங்.